ஈரோட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசிய இடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேகவினர் அனுமதி கேட்டு மனு அளித்தனர். செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டம் கரூரில் நடைபெற்றது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இனிமேல் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள், ரோடு ஷோக்கள் என அனைத்திற்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்களின் ரோடு ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய வரைவு வழிகாட்டி விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சமர்ப்பித்துள்ளது. அதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து திறந்தவெளி பொதுக்கூட்டத்தை இதுவரை தாவேகவினர் நடத்தவில்லை. மீண்டும் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் திட்டத்தில் சேலத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்க தாவேக முயற்சித்தது. ஆனால் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டனர். இந்த நிலையில்தான் ஈரோட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசிய இடமும் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற இடமுமான பவளத்தாம்பாளையத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேகவினர் அனுமதி கேட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியை முகாம் அலுவலகத்தில் சந்தித்த தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளருமான செங்கோட்டையன் தலைமையிலான தாவேகவினர் அனுமதி கேட்டு மனு அளித்தனர். அந்த மனுவில் வரும் 16ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் பவளத்தாம்பாளையம் வாரி மகால் அருகே சுமார் 7 ஏக்கர் நிலத்தில் 75,000 நபர்கள் வந்து செல்லும் வகையில் உள்ள இடத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அன்றைய தினம் மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணிக்குள் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். எனவே அந்த இடத்தில் அனுமதி வழங்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், பொதுத்துறை நிர்வாக பொறியாளர், மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலர்களுக்கும் வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தாவேகவினர் கேட்ட இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வினை தொடர்ந்து அந்த இடத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கிறது என்றும் பார்க்கிங் செய்வதற்கும் உரிய இடம் இல்லை என்பதால் வேறு இடத்தை தேர்ந்தெடுக்க தாவேகவினரிடம் அறிவுறுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.